அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் 2 வாரத்தில் குரூப் 4க்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ரிசல்ட்டில் நமக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறாங்க, தரவரிசை பட்டியல். அதில் ஓவரால் ரேங்க் அப்படின்னா என்ன, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த ரேங்க் லிஸ்ட்டை பற்றி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கிறோம். இப்போ ஓவரால் ரேங்க் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். குரூப் 4க்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ண உடனே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நம்முடைய ரெஜிஸ்டர் நம்பரை கொடுத்து ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுவோம். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம அந்த எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு 1.5 மார்க் போட்டு டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன கம்யூனிட்டி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மேல் ஆர் ஃபீமேல் அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் அது கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் வரோம் அப்படின்னா அந்த டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்றது எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஸ்டிடியூட் விடோ, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் பொசிஷன் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது போன குரூப் 4ல் 3 பிரிவாக பிரிச்சிருந்தாங்க. அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ இது ஒரு பிரிவு, டைப்பிஸ்ட் ஒரு பிரிவு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஒரு பிரிவு. ஏன் அப்படின்னா இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ இதுக்கு 10th படிச்சிருந்தா போதும். டைப்பிஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம டைப்பிங் முடிச்சிருக்கணும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் அதே போல் தனியாக படிச்சிருக்கணும். அதனால் இது 3மே வேறு வேறு குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுனால 3ஆக பிரிச்சிருந்தாங்க. இந்த குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ராவாக 2 ஆட் ஆகுது. அது என்ன அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே டிகிரி கேடர் சில போஸ்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது இதில் ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு இதுக்கு 12th பயோமேஸு அல்லது பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அப்போ மொத்தம் இந்த குரூப் 4ல் 5 பிரிவாக பிரிக்க போகிறாங்க. இந்த 5 பிரிவில் நம்ம எந்தெந்த பிரிவிலெல்லாம் எலிஜிபிளாக இருக்கோமோ அந்தந்த பிரிவில் எல்லாத்துலேயும் ஓவரால் ரேங்க்கும் கம்யூனியல் ரேங்க்கும் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 10th மட்டும்தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏவில் நம்மளுடைய ஓவரால் ரேங்க்கும் கம்யூனியல் ரேங்க்கும் வரும். 10th கூட டைப்பிங் சேர்த்து முடிச்சிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக டைப்பிங் அந்த பிரிவுலையும் நமக்கு ஓவரால் ரேங்க்கு கம்யூனியல் ரேங்க்கு வரும். ஸ்டெனோ டைப்பிங்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு ஓவரால் ரேங்க்கு கம்யூனியல் ரேங்க்கு வரும். இப்போ ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12th பயோமேஸு அல்லது பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். இப்போ நம்ம 10th முடித்து ப்ளஸ் 2ல் இந்த குரூப்பை முடித்து டைப்பிங் முடித்து ஸ்டெனோ டைப்பிங் முடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த 4 பிரிவுலையுமே நமக்கு ஓவரால் ரேங்க்கும் கம்யூனியல் ரேங்க்கும் வரும். அதே போல் அந்த டிகிரிக்கான ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, டிகிரி படித்தவங்களுக்கெல்லாம் அதுலேயும் சேர்த்து ஓவரால் ரேங்க்கு கம்யூனியல் ரேங்க்கு வரும். இந்த மாதிரி இந்த 5 பிரிவுலையும் நம்ம எந்தெந்த பிரிவுக்கெல்லாம் எலிஜிபிளோ எந்தெந்த பிரிவுலெல்லாம் நம்ம குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கோமோ அந்த பிரிவில் எல்லாத்துலேயுமே இந்த ஓவரால் ரேங்க்கும் கம்யூனியல் ரேங்க்கும் வரும். ஓகே, இப்போ இந்த ஓவரால் ரேங்க் எந்த மாதிரி கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டோட்டலாக 5 பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டைப்பிஸ்ட் அப்படின்ற பிரிவை எடுத்துக்கலாம். இதில் நமக்கு ஓவரால் ரேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் இந்த டைப்பிஸ்ட்டுக்கு எத்தனை பேர் எலிஜிபிளோ அதில் நம்ம எத்தனாவது ரேங்க் அப்படின்றது தான் ஓவரால் ரேங்க் அப்படின்றது. இப்போ ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபாரஸ்ட் கார்டில் நமக்கு ஓவரால் ரேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதில் இந்த ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்றதுக்கு எத்தனை பேர் எலிஜிபிளோ அதில் நம்ம எத்தனாவது ரேங்க் அப்படின்றது தான் இந்த ஓவரால் ரேங்க் அப்படின்றது. இதே போல தான் 5 பிரிவுலையுமே நமக்கு ஓவரால் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த பிரிவுலையும் மொத்தம் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதில் அந்தந்த பிரிவுக்கு எத்தனை பேர் எலிஜிபிளோ அதில் நம்ம எத்தனாவது ரேங்க் அப்படின்றது தான் இந்த ஓவரால் ரேங்க் அப்படின்றது. இதில் கம்யூனியல் ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை இது கூட சேர்த்து குழப்ப வேண்டாம். இந்த வீடியோவில் ஓவரால் ரேங்கை பற்றி மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்யூனியல் ரேங்கை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு நபர் எதெல்லாம் எலிஜிபிளாக இருக்காரோ அந்தந்த பிரிவுலெல்லாம் அவருக்கு ஓவரால் ரேங்க் வரும். இதில் நம்முடைய ஓவரால் ரேங்க் மட்டும்தான் எத்தனாவது ரேங்க் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்தந்த பிரிவுலையும் மொத்தம் எத்தனை பேர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன்னா மொத்தம் ஒரு 10,000 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த 10,000 பேரில் 10th படித்தவங்க மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. 10th படித்தவங்க மட்டும் இருப்பாங்க,
10th டைப்பிங் முடித்தவங்க இருப்பாங்க, 10th +2 டைப்பிங் முடித்தவங்க இருப்பாங்க, 10th +2 டிகிரி டைப்பிங் முடித்தவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி யார் யார் எதுலெல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியாது. அந்த டேட்டா வந்து டிஎன்பிஎஸ்சி கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ டோட்டல் ரேங்க்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியாது. நம்முடைய ஓவரால் ரேங்க் மட்டும் நமக்கு தெரியும். இந்த ஓவரால் ரேங்க் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அதாவது 1வது ரேங்க்லேருந்து ஒரு 250வது ரேங்க் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஜென்ரல் கேட்டகரியிலையும் போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து 250 ரேங்க்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க. அதில் நம்ம ஜென்ரல் கேட்டகரியில் போஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்முடைய கம்யூனிட்டிலையும் நம்ம வந்து கம்யூனியல் ரேங்க் வந்து எடுத்திருப்போம். அந்த ரேங்க் படி அதுலேயும் நம்ம வந்து போஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு டபுள் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஒன்று ஜென்ரல் கேட்டகரி, அதில் வந்து நம்ம போஸ்ட்டு செலக்ட் பண்ணலைன்னா கம்யூனல் கேட்டகரி. ஸோ இதுக்காக தான் இந்த ஓவரால் ரேங்க் அப்படின்றது யூஸ் ஆகுது. இந்த ஓவரால் ரேங்க்கை வச்சு நம்ம இவ்வளவு தான் புரிஞ்சுக்க முடியும். மற்றபடி வந்து ஓவரால் ரேங்க்கு சில பேர் வந்து 3000 ரேங்க்கு 4000 ரேங்க்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. டோட்டல் வேகன்சி வந்து எனக்கு 8000 இருக்குது, நான் 4000 ரேங்க் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து யோசிப்பாங்க. ஓவரால் ரேங்கை பொறுத்தளவுக்கு நம்ம அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து 5 பிரிவாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு பிரிவில் வந்து மொத்தமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5000 பேர் தான் எலிஜிபிளாக இருப்பாங்க. அதில் வந்து நம்ம 4000 ரேங்க் வந்து எடுத்திருப்போம். அதனால் நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. டோட்டல் வேக்கன்சிக்கும் இந்த ஓவரால் ரேங்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னா 10,000 பேரில் யார் யார் எந்தெந்த பிரிவுலெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ரேங்க்ஸ் நமக்கு தெரியாது இல்லையா. டோட்டல் ரேங்க்ஸ் நமக்கு வந்து ஒரு 5000 ரேங்க் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு 1000 ரேங்க்குள்ளே இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஜாப் கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். டோட்டல் ரேங்கே தெரியாமல் டோட்டல் வேக்கன்சியை வச்சு நம்ம இதில் வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ஓவரால் ரேங்க்கை வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஜென்ரல் கேட்டகரியில் நம்ம வந்து போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 1வது ரேங்க்லேருந்து 250வது ரேங்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த ஜென்ரல் கேட்டகரியில் போஸ்ட் வந்து செலக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த ஓவரால் ரேங்க் நமக்கு எந்த வகையில் யூஸ் ஆகுது அப்படின்னா, ரொம்ப கம்மியான ரேங்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிலையும் போஸ்ட் எடுத்துக்கலாம், கம்யூனல் கேட்டகரிலையும் போஸ்ட் எடுத்துக்கலாம். இதுக்காக மட்டும்தான் இந்த ஓவரால் ரேங்க் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஓவரால் ரேங்கை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கம்யூனல் ரேங்கை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.